டுடே ஸ்டாக் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் த நியூஸ் பார்க்கலாமா? நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ரெட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. வி வாண்ட் டு நோ தட் ரீசன் பியாண்ட் தீஸ் ரெட் பாயிண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வேர்ட் ஹாக்கிஸ் ஸ்டேட்னா என்ன. ஸோ நம்மளோட எக்கனாமிக்கில் ஹேக் அண்ட் டவ் அப்படின்னு ரெண்டு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஹேக்கிஷ்ங்கிறது நம்மளோட மணியோட இன்ஃப்ளமேஷன், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தணுமா இல்லை வந்து ரெடியூஸ் பண்ணணுமா இல்லை சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல மெயின்டைன் பண்ணணுமா, இது டிசைட் பண்ணுறது தான் ஹேக்கிஷ். டில்ட்டுங்கிறது இதுக்கு முன்னாடி எடுத்த டிசிஷனை சேஞ்ச் பண்ணுறோமா இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறோமா அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறது தான் டில்ட். ஹேக்கிஷ் டில்ட்டுக்கும் நம்ம இந்தியன் மார்க்கெட் ரெட் பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆனதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு இனிமேல் பார்ப்போம். ஸோ என்னென்னா, அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கமிட்டியில் ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்திருக்காங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, 12 பேர் இந்த வட்டி விகிதம் சேமாக மெயின்டைன் ஆகட்டும், இதை வந்து ரெடியூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதனால என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையாததுனால எல்லா இண்டஸ்ட்ரியோட ப்ராஃபிட் வந்து ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ தட் அதனால equity வந்து டவுன்ஃபாலில் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் யூஎஸ் டாலரோட இந்தியன் கரன்சி ரேட் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. தேர்ட் ஒன் கோல்டு ரேட் வந்து ஆக்சுவலி குறையணும், பட் ஆனால் வார்னால அதுக்கும் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து டிசிஷன் எடுக்க முடியல. லாஸ்ட் ஒன், இந்த ஃபெட்ரிக் ஹேக்கிஷ் டில்ட்னால என்னென்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கல, நாமினலாக வந்து சேம் ரேட்டே வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. This channel does not provide any sell or buy calls. This information shared only based on the news. Subscribe for more videos. Thank you.